திருமோகூர்ல முதலா மதுராபதி வித்தகரை தேடி போனப்போ இளைய நம்பி வழியில ஒரு கரும்பொற் கொல்லன்னு சந்திப்பான். அந்த கரும்பொற் கொல்லனும் நம்மை சேர்ந்தவன் தான் அப்படின்னு மதுராபதி வித்தகர் அவங்கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த கரும்பொற் கொல்லன் மூலமா மதுராபதி வித்தகர் ஓலை ஒண்ணு கொடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த ஓலைய அந்த கரும்பொற் கொல்லன் எடுத்து காண்பிக்கும் போதே கூட இன்னொரு ஓலையும் இருக்குது. அந்த ஓலையும் கொடுக்கும்படி இளைய நம்பி கேட்டப்போ அது அந்த அளவுக்கு முக்கியமானதில்ல, அது பின்னால தர்றேன் அப்படின்னு சொல்றான் கரும்பொற் கொல்லன். இந்த நிகழ்வோட தான் முந்தைய அத்தியாயம் முடிஞ்சது. அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நித்திலவல்லிங்கிற நாவலுடைய முதல் பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க கேட்க போறது முதல் பாகத்தோட கடைசி பகுதி. மொத்தம் 40 அத்தியாயங்களுடைய இந்த முதல் பாகத்துல கடைசி 4 அத்தியாயங்களை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 37, கொல்லனின் சாதுரியம். திருமோகூர் கொல்லன் அந்த 2வது ஓலையை தன்னிடம் கொடுப்பதற்கு அவ்வளவு தூரம் ஏன் தயங்குகிறான் என்பது இளைய நம்பிக்கு புதிராக இருந்தது. ஆனாலும் அந்த தயக்கமே ஆவலை வளர்ப்பதாகவும் இருந்தது. தன்னை சுற்றி இருந்தவர்களை ஒரு முறை பார்வையால் அளந்த பிறகு தன்னை தொடர்ந்து வருமாறு அவனுக்கு குறிப்பு காட்டிவிட்டு சந்தனம் மறைக்கும் பகுதிக்கு சென்றான் இளைய நம்பி. கொல்லனும் அவனை பின்தொடர்ந்து வந்தான். சந்தனம் மறைக்கும் பகுதியிலும் அவர்களுக்கு தனிமை கிடைக்கவில்லை. அங்கே நிலவரை வழிக்கு குரளன் காவலாக இருந்தான். குரளனை சில கணங்கள் புறத்தே விலகி இருக்குமாறு வேண்டிக் கொண்ட பின் திருமோகூர் கொல்லனை உள்ளே அழைத்தான் இளைய நம்பி. உள்ளே வந்ததுமே இளைய நம்பி எதிர்பார்த்தது போல் உடனே ஓலையை எடுத்து அவன் நீட்டிவிடவில்லை. ஐயா, இந்த ஓலையை கொடுப்பதற்கு முன் நான் ஏன் இவ்வளவு எச்சரிக்கையும் பாதுகாப்பும் தேடுகிறேன் என்று நீங்கள் வியப்பு அடையலாம். இதை யார் என்னிடம் சேர்த்தார்களோ அவர்களுடைய விருப்பம் அப்படி. அந்த விருப்பத்தை காப்பாற்ற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னான் கொல்லன். புரியும்படியாக விளக்கி சொல்லப்பா, நீ என்ன கடமைப்பட்டிருக்கிறாய், யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதையெல்லாம் என்னால் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றான் இளைய நம்பி. அரசியல் கடமைகளை விட அன்பு கடமை சில வேளைகளில் நம்மை அதிகமாக கட்டுப்படுத்தி விடுகிறது ஐயா என்றான் கொல்லன். அப்பா, முன்னுரையே பெரிதாக இருக்கிறதே, சொல்ல வேண்டியதை சொன்னால் தானே இவ்வளவு பெரிய முன்னுரை எதற்கென்று எனக்கு புரியும் என்று கொஞ்சம் குரலை உயர்த்தி சொன்னார் இளைய நம்பி. கோபித்துக் கொள்ளாதீர்கள் ஐயா. பெரியவரை காண்பதற்கு அவருடைய இருப்பிடத்திற்கு செல்லும் முன் மாளிகையோடு மாளிகையாக சிறை வைக்கப்பட்டிருக்கும் திருமோகூர் பெரிய காராளரை சந்திக்க முயன்றேன். பூதபயங்கர படையினர் முதலில் கடுமையாக மறுத்தார்கள். அந்த படையினரை என்னை நம்ப வைப்பதற்காக என்னுடைய உலைக்களத்தில் அவர்களுடைய வாள் வேல்களை செப்பனிடும் பணிகளை நான் மறுக்காமல் செய்திருந்தேன். மேலும் காராளருடைய உளுப்படைகளுக்கெல்லாம் கலப்பைக்கு கொழு அடிப்பவன் என்ற முறையில் அவரை தொழில் காரணமாக பார்க்க வேண்டுமே தவிர சொந்த முறையில் அவரிடம் எனக்கு எந்த அரசியல் வேலையும் இல்லை. சந்தேகம் கொள்ளாமல் என்னை அவரை காண விட வேண்டும் என்று அவர்களிடம் மன்றாடிய பிறகுதான் கால்நாளிகை பொழுது மட்டும் நீ அவரை காணலாம் என்று பூதபயங்கர படையினர் எனக்கு அனுமதி கொடுத்தார்கள். அவ்வாறு நான் பெரிய காராளரை சந்தித்த போது அவருடைய திருக்குமாரி செல்வ பூங்கோதையும் உடனிருந்தாள். நான் அந்த மாளிகையிலிருந்து வெளியேறும் போது பெரிய காராளர் மகள் என்னருகே வந்து, இந்த விஷயம் என் தந்தைக்கோ பெரியவருக்கோ தெரியக்கூடாது. தயை கூர்ந்து நான் தரும் ஓலையை திருக்கான பேர் பாண்டிய குல விழுப்பரையரின் பேரரிடம் சேர்த்துவிட முடியுமல்லவா என்று பரம ரகசியமாக என்னிடம் உதவி கோரினாள். அதற்கு நான், அம்மா, இப்போது நான் கூடல் மாநகருக்கு செல்ல போவதில்லை. இரவோடு இரவாக பயணம் செய்து பெரியவர் மதுராபதி வித்தகர் புதிதாக வாசம் செய்யும் இடத்திற்கு வர சொல்லி கட்டளை வந்திருக்கிறது. மீண்டும் எப்போதாவது நான் கூடல் மாநகருக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் அப்போது உனக்காக இந்த உதவியை செய்வேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டேன். பெரியவரை சந்தித்த பிறகு அவரே தன்னுடைய ஓலையை முதலில் பெரிய காராளரை படிக்க செய்த பிறகுதான் மதுரை மாநகருக்கு எடுத்து சென்று தங்களிடம் ஓலையை காண்பிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். அதனால் நான் மீண்டும் திருமோகூரை அடைந்து அறிய முயற்சி செய்து கட்டுக்காவலில் இருந்த பெரிய காராளரை சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த சமயத்தில் தந்தைக்கும் தெரியாமல் இந்த ஓலையை என்னிடம் கொடுத்து உங்களிடம் சேர்த்துவிடச் சொல்லி அந்த பெண் கண்களில் நீர் நெகிழ வேண்டினாள். அந்த பெண்ணின் கைகளால் காராளர் வீட்டில் எத்தனையோ நாட்கள் நான் வயிறார உண்டிருக்கிறேன் ஐயா.
அவளுடைய கண்களில் நீரை பார்த்ததும் என்னுடைய மனம் இளகிவிட்டது. அவளுடைய வேண்டுகோளை நான் மறுத்து சொல்ல முடியவில்லை. அவள் கொடுத்த ஓலையையும் நான் வாங்கி கொண்டேன். பெரியவர் கொடுத்த ஓலை நீங்கள், காராளர், அழகன் பெருமாள் எல்லோரும் அறிந்தது, எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் இந்த ஓலை இதை எழுதியவரை தவிர நீங்கள் மட்டுமே அறிய போவது, உங்களுக்கு மட்டுமே உரியது என்று சொல்லிக்கொண்டே பட்டுக்கயிறு இட்டு கட்டிய அந்த 2வது ஓலையை எடுத்து இளைய நம்பியிடம் நீட்டினான் அவன். இவ்வளவு அரிய முயற்சிகளும் செய்திகளும் அடங்கிய ஓலையை அவ்வளவுக்கு முதன்மையானதல்ல என்று தொடக்கத்தில் என்னிடம் நீ கூறினாய் என்று சொன்னபடியே கொல்லன் கொடுத்த ஓலையை வாங்கினான் இளைய நம்பி. திருமோகூர் கொல்லனும் தயங்காமல் உடனே அதற்கு மறுமொழி கூறினான். தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் ஐயா. ஒரு காரணத்துக்காக தங்கள் நன்மையையும் பெரிய காராளருடைய மகளுடைய நன்மையையும் நினைத்தே நான் முதலில் எல்லார் முன்னிலையிலும் அப்படி சொல்லி இருந்தேன். சுற்றி நின்று கொண்டிருந்த மற்றவர்களின் கவனம் இந்த 2வது ஓலை என்னவாக இருக்கும் என்று இதன் பக்கம் திரும்பக்கூடாது என்பதற்காகவே அந்த அளவிற்கு இது முதன்மையானது அல்ல என்று எல்லோரும் கேட்க கூறினேன். இந்த தந்திரத்திற்காக நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும். ஆனால் நீங்களோ பாராட்டுவதற்கு பதிலாக குறை கூறுகிறீர்களே ஐயா என்று சிரித்து கொண்டே சொன்னான் கொல்லன். அப்பா, இன்னும் சிறிது நேரம் உன்னை பேசவிட்டால் எது எதற்கெல்லாம் நான் உன்னை பாராட்ட வேண்டியிருக்குமோ அதற்கெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லாமல் நீயாகவே உன்னை பாராட்டி கொண்டு விடுவாய் போலிருக்கிறதே. பாராட்டை எதிர்பார்க்கலாம், ஆனால் வற்புறுத்தவோ கோரிக்கை செய்யவோ கூடாதப்பா என்றான் இளைய நம்பி. ஐயா, நான் ஒரு விளையாட்டுக்காகத்தான் அப்படி வேண்டினேன். அதை என்னுடைய விருப்பம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றான் கொல்லன். விளையாட்டு இருக்கட்டும், இந்த ஓலையை படிக்கும் முன் எனக்கு சில நிலைமைகள் தெரிய வேண்டும். சொல்வாயா நீ என்று கேட்டான் இளைய நம்பி. தாங்கள் கேட்பவற்றிற்கு பணிவோடும் உண்மையோடும் மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா என்றான் கொல்லன். பெரியவர் இப்போது மாறிப்போய் தங்கியிருக்கும் ஊரையோ இடத்தையோ எனக்கு மட்டும் சொல்லேன், உனக்கு கோடி புண்ணியம் உண்டு என்றான் இளைய நம்பி. ஐயா, தங்களை விட நான் பெரியவருக்கு இன்னும் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இப்போது தங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்கள் இப்போது என்னை கேட்பது போல்தான் பெரிய காராளரும் பெரியவருடைய ஓலையை படித்து முடித்ததும் என்னை கேட்டார். அவரிடமும் இதே மறுமொழியைத்தான் நான் கூறினேன். பெரியவரே யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று கூறியிருக்கும் ஒன்றை தெரிந்து கொள்ள முயல்வது உங்களுக்கு அழகில்லை ஐயா என்றான் கொல்லன். அது போகட்டும், நீ கருங்கல்லை போன்றவன். உன்னை போன்ற கருங்கல்லிலிருந்து நார் உரிக்க முடியாது. சரி, பெரிய காராளர் மாளிகையை காவல் இருக்கும் பூதபயங்கர படை வீரர்களால் அவர்களுக்கு ஏதேனும் கெடுதல்கள் உண்டா, இல்லை வெறும் காவல் மட்டும்தானா என்று கேட்டான் இளைய நம்பி. கெடுதல்கள் எதுவும் கிடையாது ஐயா. சொல்லப்போனால் காராளரை அவர்கள் இன்னும் மதிக்கவே செய்கிறார்கள். காராளர் வீட்டை சுற்றி அவர்கள் விரித்திருக்கும் வலை காராளருக்காக அல்ல என்றான் கொல்லன். பின் யாருக்காக என்று நினைக்கிறாய் என்று கேட்டான் இளைய நம்பி. உங்களுக்காக, எனக்காக, இன்னும் அவரை தேடி வந்து போகிறவர்களில் யார் யார் களப்பிரர்களுக்கு எதிரிகளோ அவர்கள் எல்லாருக்காகவும் தான் என்றான் கொல்லன். அப்படியானால் உன்னை ஏன் இன்னும் அவர்கள் ஆபத்தானவனாக கருதவில்லை என்று கேட்டான் இளைய நம்பி. ஐயா, நான் இன்று வரை களப்பிரர்கள் நம்பும்படியாக நடந்து கொள்கிறேன். அவர்கள் சந்தேகமும் சோதனையும் தீவிரமானால் அவர்களிடமிருந்து நானும் தப்ப முடியாதுதான். நம்முடைய காராளர் மகள் இன்னும் கொற்றவை கோயிலுக்கு நெய்விளக்கு போட மாலை வேளைகளில் போய் வருகிறாள். அவளை யாரும் தடுப்பதில்லை என்றான் கொல்லன். அப்படியானால் இந்த ஓலையை படித்த பின் தேவைப்படும் என்று விரும்புகிற பட்சத்தில் ஒரு மறுமொழி ஓலை கொடுத்தால் நீ அதனை அவளிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் சிரமம் எதுவும் இருக்காதல்லவா என்று கேட்டான் இளைய நம்பி. சிரமம் இருக்க முடியாது ஐயா, இருக்கவும் கூடாது. ஒருவேளை சிரமங்கள் இருந்தாலும் அதை செய்ய நான் பின்வாங்கவோ தயங்கவோ மாட்டேன் என்றான் கொல்லன். உன் துணிவை நான் பாராட்டுகிறேன் என்று கொல்லனை பாராட்டிவிட்டு அவன் கொடுத்த ஓலையை படிப்பதற்காக பிரித்தான் இளைய நம்பி. அதை படிப்பதற்கான தனிமையை அவனுக்கு அளிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் கொல்லன் அந்த பகுதியிலிருந்து விலகி வந்து வெளியே நின்ற குரலனோடு சேர்ந்து நின்று கொண்டான். அவனுடைய இந்த செய்கையை இளைய நம்பி உள்ளூர பாராட்டினான். அத்தியாயம் 38. மனமும் நறுமணங்களும். இளைய நம்பி நின்று கொண்டிருந்த இடத்தில் சந்தன கல்லின் மேல் குரலன் அரைத்து குவித்திருந்த சந்தனத்தின் வாசனை நிரம்பியிருந்தது. அத்தோடு செல்வ பூங்கோதை தன்னுடைய ஓலையை இணைத்து கட்டியிருந்த பட்டுக்கயிறும் மணந்தது. அந்த பட்டுக்கயிற்றை எடுத்து பார்த்தபோது அது பெண்கள் தங்கள் கூந்தலை முடிந்து கட்டும் வகையைச் சேர்ந்த பட்டுக்கயிறாக இருப்பதைக் கண்டு மனதுக்குள் நகைத்து கொண்டான் இளைய நம்பி. அன்று காலையில்
கூந்தலுக்கு அகில் புகை ஊட்டி கொண்டிருந்த ரத்தின மாலையின் அருகேயும் அப்படி ஒரு பட்டுக்கயிறு கிடந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஓலையின் வாசகங்களை படிக்கும் முன் அந்த பட்டுக்கயிற்றின் மனத்தை நாசி அருகே உணர்ந்தான் அவன். செல்வ பூங்கோதை அனுப்பியிருந்த அந்த கற்றையில் 3 ஓலைச்சுவடிகள் இணைக்கப்பட்டிருந்தன. அவனுக்கு அவள் தீட்டிய மடல் பணிவாக தொடங்கியிருந்தது. திருக்கான பேர் நம்பியின் திருவடிகளில் வணங்கி அடியாள் செல்வ பூங்கோதை வரையும் இந்த மடல் தங்களை நலத்தோடும் உறவோடும் காணட்டும். ஒருவேளை இந்த பேதையை தாங்கள் பல்வேறு அரச காரியங்களுக்கு நடுவே மறந்து போயிருந்தாலும் இருக்கலாம். நினைப்பதும் மறப்பதும் ஆண்களுக்கு சுலபமான காரியங்கள். என்னை போன்ற பேதை பெண்களுக்கு ஒன்றை நம்பிக்கையோடு நினைத்துவிட்டால் அப்புறம் மறக்க முடிவதில்லை. மதுரை மாநகரில் தங்களை கொண்டு வந்து விட்டுவிட்டு திரும்பிய நாளிலிருந்து இந்த பேதைக்கு ஒவ்வொரு கணமும் உங்கள் நினைவுதான். என்னிடம் நேர்ந்து வரும் சுபாவ மாறுதல்களை இப்போது என் தாய் கூட கவனித்து என்னை வினாவுகிற அளவுக்கு உங்களுடைய ஞாபகம் என்னை பித்து பிடித்தவள் போல் ஆக்கிவிட்டது. உங்களை இருந்த வளமுடையார் கோயில் நந்தவனத்தில் விட்டுவிட்டு ஆலய வழிபாட்டை முடித்து கொண்டு நானும் என் தாயும் திரும்புகிற வழியில் பூதபயங்கர படையினர் யாரையோ ஒற்றன் என்று சிறைப்பிடித்து செல்வதை வழியிலேயே கண்டோம். அந்த வினாடி முதல் உங்கள் நலனுக்காக நான் வேண்டிக் கொள்ளாத தெய்வங்களே இல்லை. இங்கு எங்கள் வீட்டிற்கு நீங்கள் விருந்துண்ண வந்தபோது என் தந்தையிடம், இந்த வட்டாரத்தில் உங்கள் மகள் வேண்டிக் கொள்ளாத தெய்வங்களே மீதம் இருக்க முடியாது போலிருக்கிறதே என்று குறும்பாக சிரித்தபடியே வினாவியிருந்தீர்கள். அப்படி நான் தெய்வங்களை எல்லாம் வேண்டியது அன்று எப்படியோ தெரியவில்லை, இன்று மெய்யாகவும் கண்கூடாகவும் ஆகியிருக்கிறது. கோநகருக்குள் களப்பிரர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் உங்களை காக்க வேண்டும் என்று இப்போது நான் எல்லா தெய்வங்களையும் எப்போதும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நான் கொற்றவை கோயிலுக்கு நெய்விளக்கு போட தொடங்கியதை 1 மண்டலம் முடிந்த பின்பும் நிறுத்தவில்லை. உங்களுக்காக வேண்டிக் கொண்டு தொடர்ந்து விளக்கேற்றி கொண்டு வருகிறேன். மாலை மயங்கிய வேளையில் திருமோகூர் வீதியில் நான் கொற்றவை கோயிலுக்கு விளக்கேற்ற சென்ற போதுதான் நீங்கள் என்னை சந்தித்து வழி கேட்டீர்கள். உங்களிடமிருந்து நல்லடையாள சொல் கிடைக்கவில்லையே, உங்களுக்கு என்ன மறுமொழி கூறுவது என்று நான் தயங்கிக் கொண்டிருந்த போதே, அழகிய பெண்களும் ஊமைகளாக இருப்பது மோகூரில் வழக்கம் போலிருக்கிறது என்று என் வாயை பேச தோண்டினீர்கள் நீங்கள். அன்றைக்கு நான் ஊமையாயில்லை. உடனே துடிப்புடன் உங்களுக்கு விரைந்து கடுமையான சொற்களால் மறுமொழி கூறினேன். ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய நான் ஊமையைப் போலாகிவிட்டேன். என்னை இப்படி ஆக்கியது யார் தெரியுமா? நீங்கள்தான். என்னால் இப்போது என் தோழிகளிடம் கூட பேச முடியவில்லை. சில சமயங்களில் கண்களில் நீர் நெகிழ பிரமை பிடித்த மாதிரி அப்படியே அமர்ந்து விடுகிறேன். என்னுடைய கைகள் மெலிந்து வளைகள் கலன்று போய் சோர்கின்றன. நான் ஏன் இப்படி வேதனைப்படுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்னை நினைக்கிறீர்களா? என்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்கிறீர்களா? என்னுடைய தாபங்களையும் தவிப்புகளையும் கற்பனையிலாவது உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுமா? இன்னொரு செய்தி, யாருக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் தங்கள் மேல் நான் கொண்டிருக்கும் காதலை பற்றியும் இந்த மடலை பற்றியும் பெரியவர் மதுராபதி வித்தகருக்கு மட்டும் தெரியவே வேண்டாம். நெகிழ்ந்த உணர்வுகளையும் மனிதர்களுக்கு இடையே உள்ள ஆசாபாசங்களையும் அவர் அதிகம் பொருட்படுத்துவதில்லை. உணர்ச்சிகளை அவர் மதிக்க மாட்டார். இந்த ஓலையை உங்களிடம் நான் எப்படி அனுப்பப் போகிறேனோ தெரியவில்லை. இது உங்களிடம் வந்து சேரும் முன் திருமோகூரிலும் தலைநகரிலும் என்னென்ன மாறுதல்கள் நேருமோ அதுவும் தெரியவில்லை. உங்கள் அன்பையும் அனுகிரகத்தையும் எதிர்பார்த்து இங்கு ஒரு பேதை பெண் ஒவ்வொரு கணமும் தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது மட்டும் உங்களுக்கு நினைவில் இருந்தால் போதும். இந்த பகுதியை இளைய நம்பி படித்துக் கொண்டிருந்த போது மாளிகையின் பணிப்பெண் வந்து அவசரமாக கூப்பிடுவதாக குரலன் உள்ளே வந்து தெரிவித்தான். இளைய நம்பி கையில் இருந்த ஓலை கற்றையை பார்த்தான். படிப்பதற்கு இன்னும் ஒரு ஓலை மீதம் இருந்தது. அதை அப்புறம் வந்து படிக்கலாம் என்கிற எண்ணத்தில் எல்லா ஓலைகளையும் அப்படியே இடைக்கச்சையில் மறைத்து கொண்டு பணிப்பெண்ணோடு அவள் அழைத்து சென்றபடியே மாளிகையின் முன்பகுதிக்கு விரைந்தான் அவன். அத்தியாயம் 39. 3 எதிரிகள். இளைய நம்பி பணிப்பெண்ணுடன் கணிகை மாளிகையின் முன்வாயில் பக்கம் சென்ற போது ஏற்கனவே அங்கே அழகன் பெருமாள் பதற்றத்தோடு கைகளை பிசைந்தவாறு நின்று கொண்டிருந்தான். வெளிப்புறம் யாராலோ கதவுகள் பலமாக தட்டப்பட்டு கொண்டிருந்தது. ரத்தின மாலையும் செய்வதறியாது திகைத்து போய் நின்று கொண்டிருந்தாள். வெளிப்புறம் வந்து நின்று கதவை தட்டுவது யார்? நீ ஏன் இவ்வளவு பதற்றமடைந்திருக்கிறாய் என்று அழகன் பெருமாளை வினவினான் இளைய நம்பி. உடனே அழகன் பெருமாள் அந்த நிலை கதவில் இருந்த சிறிய துவாரம் ஒன்றை சுட்டி காண்பித்து, நீங்களே பாருங்கள், வந்திருப்பது யார் என்பது புரியும் என்றான். கதவை திறப்பதற்கு முன் வெளியே வந்திருப்பவர்களை காண்பதற்காக ஒரு மானின் கண்ணளவிற்கு அங்கே கதவில் துளை இருந்தது. இளைய நம்பி ரத்தினமாலையின் முகத்தை பார்த்தான். நான் பார்த்தாயிற்று, நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு நிலைமையின் அபாயத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றாள் அவள். கதவை நெருங்கி
தன் வலது கண்ணை துளை அருகே வைத்து பார்த்தபோது அங்கே பூத பயங்கர படைவீரர் மூவர் உருவிய வாளும் கையுமாக வாயில் படிகளில் நின்று கொண்டிருந்தார்கள். மாளிகை வாயில் படியில் நின்று கதவை தட்டுவதிலிருந்து ஏதோ சந்தேகத்துடன் தான் அவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது. நான் பார்த்தாயிற்று, இனி நாம் செய்ய வேண்டியது என்ன என்று ரத்தினமாலையையும் அழகன் பெருமாளையும் கேட்கிற முகபாவத்தோடு திரும்பி பார்த்தார் இளைய நம்பி. கதவை திறப்பது தாமதமாக வெளியே அவர்களுடைய சந்தேகமும் கோபமும் அதிகமாகும். விரைந்து முடிவு செய்ய வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்றாள் ரத்தினமாலை. அதை கேட்ட அழகன் பெருமாள், 2 வழிகள் தான் மீதம் இருக்கின்றன. கதவை திறப்பதற்கு காலதாமதம் செய்யுமாறு ரத்தினமாலையிடம் சொல்லிவிட்டு அதே நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நலிந்த நிலையில் படுத்திருக்கும் தேனூர் மாந்திரிகன் உட்பட நாம் அனைவரும் நிலவரை வழியே இங்கிருந்து தப்பி வெளியேறிவிட வேண்டும். அல்லது கதவை உடனே திறந்து அவர்களை உள்ளே விட்ட பின் தந்திரமாக நாம் அனைவரும் சேர்ந்து உட்புறமாக தாளிட்டு கொண்டு வந்திருக்கும் மூவரையும் எதிர்த்து அழிக்க வேண்டும். அப்படியே அவர்களை அழித்து விட்டாலும் நாம் உடனே இங்கிருந்து வெளியேறி தப்ப வேண்டுமே தவிர தொடர்ந்து இங்கே தங்கியிருக்க முடியாது. வந்திருக்கும் மூவரை கொன்று விடுவதால் தொடர்ந்து 100கணக்கான பூத பயங்கர படை வீரர்கள் வந்து இந்த மாளிகையை முற்றுகையிட்டு வளைக்க மாட்டார்கள் என்பது என்ன உறுதி? அப்படி இல்லாமல் கதவை திறப்பதற்கு காலதாமதம் செய்துவிட்டு தப்புவதானால் ரத்தினமாலை, அவளுடைய பணிப்பெண்கள் நீங்களாக நாம் அனைவரும் தப்பலாம். பூத பயங்கர படைவீரர்கள் மூவரையும் உள்ளே விட்டு கதவை தாளிட்டு கொண்டு அவர்களை அழித்த பின் நாம் தப்புவதானால் ரத்தினமாலையும் அவளை சேர்ந்தவர்களும் கூட நம்மோடு தப்பி வெளியேறத்தான் வேண்டியிருக்கும் என்றான் அழகன் பெருமாள். அதை கேட்ட இளைய நம்பி, எதிரிகளை உள்ளே வரவழைத்து அழித்த பின் மாளிகையை மட்டும் விடுவித்துவிட்டு நாம் எல்லோரும் தப்பிவிட வேண்டியதுதான் அழகன் பெருமாள் என்றான். அழகன் பெருமாள் இதை கேட்டு எதற்கோ தயங்கி சிந்தித்தான். அதை கவனித்த ரத்தினமாலை, இவர் சொல்லுவதுதான் முற்றிலும் பொருத்தமான முடிவு. வந்திருப்பவர்கள் இங்கே வைத்து கொல்லப்பட்டு விட்ட பின் அதற்கு மேலும் களப்பிரர்களின் நம்பிக்கைக்குரியவளாக இந்த நகரிலோ இந்த மாளிகையிலோ நானும் என்னை சேர்ந்தவர்களும் வாழ்ந்து ஒற்றறிவது என்பது சாத்தியமில்லை என்றாள். வெளிப்புறம் கதவை தட்டுவது இடையறாமல் தொடர்ந்தது. அந்த நிலையில் இளைய நம்பியின் முடிவுக்கு கட்டுப்படுவதாக அழகன் பெருமாளும் ரத்தினமாலையும் உடன்பட்டார்கள். இளைய நம்பி அப்போது தன்னுடைய மனதில் தோன்றிய திட்டத்தை சொன்னான். அழகன் பெருமாள், நீ, நான், குரளன், திருமுகூரிலிருந்து வந்திருக்கும் கொல்லன் ஆகிய 4வரும் கதவுக்கு அருகே அணிவகுத்து நின்று வெளியே இருந்து உள்ளே வருகிறவர்களை எதிர்க்க வேண்டும். இப்போது நம் 4வருக்கும் 4 வாள்களும் வேண்டும் என்றான். வாள்களை நான் எடுத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொன்னபடியே ரத்தினமாலை விரைந்தாள். குரலனையும் திருமுகூர் கொல்லனையும் அழைத்து வர அழகன் பெருமாள் ஓடினான். இயல்பை மீறிய பரபரப்பும் வேகமும் அப்போது அங்கே வந்து சூழ்ந்தது. ஒளி மின்னும் கூரிய வாள்கள் வந்தன. கொல்லனும் குரலனும் வந்தார்கள். அழகன் பெருமாள், இளைய நம்பி, கொல்லன், குரலன் ஆகிய 4வரும் உருவிய வாள்களுடன் நின்று கொண்டார்கள். கதவை ரத்தினமாலை திறக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான் இளைய நம்பி. ரத்தினமாலை மாளிகையின் உள்ளே ஏதோ காரியமாக இருந்தது போலவும் அப்போதுதான் கதவை தட்டும் ஓசை கேட்டு திறப்பது போலவும் மெல்ல வாயில் கதவை திறந்தாள். பக்கத்துக்கு இருவராக பிரிந்து உருவிய வாளுடன் நின்ற இளைய நம்பி முதலியவர்கள் திறக்கப்படும் கதவின் பின்புறமாக மறைவிடம் தேடினார்கள். அப்போதிருந்த மனநிலையில் திறக்கப்படுகிற கதவு கிரீச்சிடும் மர்ம சப்தம் கூட உள்ளே நுழைகிற மூவரின் மரண ஓலத்துக்கு முன்னடையாளம் போல் ரத்தினமாலைக்கு கேட்டது. முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் சுபாவமாக அவர்களை வரவேற்கிறவள் போல் அந்த 3 பூத பயங்கர படை வீரர்களையும் அவள் எதிர்கொண்டாள். வந்தவர்கள் மூவரும் கேள்விகள் எதையும் கேட்காமல் சுற்றுமுற்றும் பார்த்தபடி உள்ளே நுழைந்த விதம் அவளுக்கு வியப்பை கொடுத்தது. அவர்கள் மூவரும் நிலைப்படியை கடந்து 2 பாக தூரம் கூட உள்ளே வந்திருக்க மாட்டார்கள். திறக்கப்பட்ட கதவுகளின் பின்னால் மறைவிலிருந்து இளைய நம்பி முதலிய 4வரும் உருவிய வாளோடு அவர்கள் மேல் பாயவும் ரத்தினமாலை தான் திறந்த கதவுகளையே மீண்டும் அவசர அவசரமாக அடைக்க முற்பட்டாள். அப்போதுதான் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. உள்ளே வந்த மூவரும் கயல் என்று நல்லடையாள சொல்லி சற்றே உரத்த குரலில் ஒரே நேரத்தில் கூறவும் உருவிய வாளுடன் பாய்ந்த 4வரும் ஒன்றும் புரியாமல் தயங்கி பின்வாங்கினர். அடுத்த கணம் விரைந்து பூத பயங்கர படை வேடத்தை கலைத்துவிட்டு காரி, களர்ச்சிங்கன், சாத்தன் ஆகிய உபவனத்து நண்பர்கள் மூவரும் எதிரே நிற்பதை கண்டதும் அழகன் பெருமாள் முதலியவர்கள் வாளை கீழே எறிந்துவிட்டு ஓடி வந்து அவர்களை தழுவி கொண்டார்கள். எங்களையே ஏமாற்றி விட்டீர்களே, மெய்யாகவே பூத பயங்கர படையினர் மூவர் இங்கு சோதனைக்காக தேடி வந்திருக்கிறீர்களோ என்று அஞ்சி நாங்களே ஏமாறும் அளவு நடத்தி விட்டீர்களே நண்பர்களே என்றான் இளைய நம்பி. ஐயா, இவ்வளவு செம்மையாகவும் திறமையாகவும் நடிக்காவிட்டால் வெளியே நாங்கள் உயிர் பிழைத்து தப்பி வந்திருக்கவே முடியாது என்றான் களர்ச்சிங்கன். எதிர்பாராத இந்த புதிய திருப்பத்தை கண்டதும் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் தாங்கள் மட்டுமில்லை, வந்திருப்பவர்களும் கூடத்தான் என்று புரிந்து கொண்டு
அடைத்த கதவையே நன்றாக அழுத்தி தாளிட்டாள் ரத்தினமாலை. அத்தியாயம் 40. மங்கள பொருள். நல்லடையாள சொல்லை கூற நாங்கள் ஒரு வினாடி காலம் தாழ்த்தி இருந்தால் கூட எங்களை கொன்று நமனுலகுக்கு அனுப்பியிருப்பீர்கள் அல்லவா என்று உள்ளே வந்ததும் களர்ச்சிங்கன் இளைய நம்பியை கேட்டான். அந்த கேள்விக்கு இளைய நம்பியை முந்திக் கொண்டு ரத்தினமாலை மறுமொழி கூறினாள். இந்த பயம் உங்களுக்கு முன்பே இருந்திருந்தால் நீங்கள் பூத பயங்கர படை வீரர்களை போன்ற மாறுவேடத்தில் இங்கு வந்திருக்க கூடாது என்றாள். அதை கேட்ட சாத்தன் அவளுக்கு மறுமொழி கூறினான். இந்த வேடத்தை தவிர வேறு எந்த மாறு வேடத்தாலும் நாங்கள் உயிர் பிழைத்து இங்கே வந்து சேர்ந்திருக்க முடியாது என்றான். கோநகரில் வேண்டிய நண்பர்கள் பலர் வீடுகளில் மறைந்து வாழ்ந்தது முதல் கடைசியாக இன்று கணிகை மாளிகை வந்து சேர்ந்தது வரை தாங்கள் பட்ட வேதனைகளை எல்லாம் காரி சொன்னான். எப்படியோ ஆலவாய் பெருமான் அருளால் இங்கு எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டீர்கள். களப்பிரர்களிடம் சிறைப்பட்டு விட்ட நம்மவர்களான தென்னவன் மாறனையும் திருமோகூர் அறக்கோட்டத்து மல்லனையும் விடுவிக்கும் பொறுப்பை பெரியவர் நம்மிடம் விட்டிருக்கிறார். இனி நாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றான் அழகன் பெருமாள். இந்நிலையில் ஏற்கனவே தான் அரைகுறையாக படித்துவிட்டு வைத்திருந்த செல்வ பூங்கோதையின் ஓலையில் படிப்பதற்கு இன்னும் ஓர் ஓலை மீதி இருப்பதை நினைவு கூர்ந்தவனாக சந்தனம் அரைக்கும் பகுதிக்கு மீண்டும் வந்தான் இளைய நம்பி. திருமோகூர் கொல்லனும் குறிப்பறிந்து அவனை பின்தொடர்ந்து வந்தான். இடைக்கச்சையிலிருந்து அந்த ஓலையை எடுத்து மீண்டும் படிக்க தொடங்கினான் இளைய நம்பி. ஏற்கனவே நான் எழுதி வைத்துவிட்ட இந்த அன்பு மடலை உங்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்படி இந்த ஊர் கொல்லன் இங்கு வந்தபோது மன்றாடி வேண்டிக் கொண்டேன். நான் தற்போது மதுராபதி வித்தகரை காணச் செல்வதாகவும் மீண்டும் எப்போதாவது கோநகருக்கு செல்ல நேர்ந்தால் என்னுடைய ஓலையை உங்களிடம் சேர்ப்பதாகவும் கொல்லனிடமிருந்து எனக்கு மறுமொழி கிடைத்தது. ஒரு அன்பு வேண்டுகோளுடன் அடியாள் இந்த மடலை முடிக்க விரும்புகிறேன். இதை நான் கொடுத்தனுப்பி இது உங்கள் கைக்கு கிடைத்தால் அப்படி கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியை நான் அடைவதற்காக நீங்கள் எனக்கு மறுமொழி எழுதத்தான் வேண்டும் என்பதில்லை. எழுதினால் நான் எல்லை இல்லாத பெருமகிழ்ச்சி அடைவேன். என்றாலும் நான் உங்களிடம் இப்போது வேண்ட போவது வேறு. உங்களுக்கு இந்த மடல் கிடைத்து இதை நீங்கள் பார்த்து விட்டதன் அடையாளமாக ஏதாவது ஒரு மங்கள பொருளை எனக்கு கொடுத்தனுப்புங்கள். அது போதும். நீங்கள் கொடுத்தனுப்புவது எதுவாக இருந்தாலும் அந்த பொருள் அடியாளுக்கு மங்களமும் சுபசகுனமும் உடையதாயிருக்கும் என்பது உறுதி. உங்கள் நினைவுகள் எனக்குள்ளே மணக்கும்படி எனக்கு எதையாவது கொடுத்தனுப்புவீர்களா? உங்களுடைய இந்த பேதையின் வேண்டுகோளை நீங்கள் மறக்க வேண்டாம் என்று முடிந்திருந்தது அவளுடைய அந்த ஓலை. எந்த மங்கள பொருளை அவளுக்காக கொடுத்தனுப்புவது என்று ஒரு வினாடி தயங்கினான் இளைய நம்பி. அடுத்த கணமே ஒரு தீர்மானத்துக்கு வந்தவனாக அந்த பகுதியில் இருந்த பூக்குடலையிலிருந்து ஒரு பெரிய செந்தாளம் பூவை எடுத்தான். வாசனை நிறைந்த அதன் மடல்களிலே 2 உருவி அவற்றை பட்டையாக தைத்து அதன் உள்ளே 2 கலர்ச்சிக்காய் அளவு பொதியமலை சந்தனத்தை உருட்டி வைத்து கட்டினான். ஒரு பெண்ணுக்கு ஆண் அளிக்க முடிந்த பொருட்களில் பூவையும் சந்தனத்தையும் விட மங்களமான பொருட்கள் வேறு எவையும் இருக்க முடியாதென்று அவனுக்கு அப்போது தோன்றியது. தாழையையும் பூவையும் சந்தனத்தையும் ஒரு பெண்ணுக்கு அனுப்புவதில் எத்தனை குறிப்புகளை அவள் புரிந்து கொள்ள முடியும் என்று சிந்தித்த போது அவனுக்குள் மகிழ்ச்சி பெருகியது. மனமுள்ள பூ ஒரு மௌனமான உரையாடல் என்றால் சந்தனம் குளிர்ச்சியின் அடையாளம், இனிய சொற்களின் கோவை. அது அவளுக்கு புரியும் என்று நம்பியவனாக நான் கொடுத்தேன் என்று இதை பெரிய காராளர் மகளிடம் சேர்த்தாலே போதுமானது என்று திருமோகூர் கொல்லனிடம் அவனை கூப்பிட்டு கொடுத்தான் இளைய நம்பி. கொல்லனும் அதை பத்திரமாக வாங்கி வைத்துக் கொண்டான். பெரியவருக்கு ஏதேனும் மறுமொழி ஓலை தரலாம் என்றால் அவர் எந்த மறுமொழி ஓலையையும் எதிர்பார்க்கவில்லை. நிலைமையை அறிந்து வருமாறு மட்டுமே தன்னை பணித்தார் என்பதாக கொல்லன் கூறிவிட்டான். மறுபடியும் நிலவரை வழியே அவன் புறப்பட்டு செல்ல அன்று நள்ளிரவு வரை அங்கேயே காத்திருக்க வேண்டியதாயிற்று. நள்ளிரவில் கொல்லன் புறப்பட்டு போனான். அவனை வழி அனுப்பிவிட்டு அழகன் பெருமாள், இளைய நம்பி முதலியவர்கள் உறங்கப் போகும்போது இரவு நடியாமத்திற்கு மேல் ஆகிவிட்டது. மறுநாள் அதிகாலையில் இளைய நம்பியை துயில் எழுப்ப அவனுடைய கால்களின் அருகே மஞ்சத்தில் அமர்ந்து ரத்தினமாலை யாழ் வாசித்துக் கொண்டிருந்தாள். அதை கண்ட இளைய நம்பி, இது என்ன புதிய வாத்திய உபசாரம் என்றான். இப்படியெல்லாம் தங்களை நோகாமல் உறங்கச் செய்து நோகாமல் துயில் எழுப்பி பாதுகாக்க சொல்லி பெரியவரின் ஆணை என்றாள் அவள். அவளுக்கு மறுமொழி ஏதும் கூறாமல் ஏதோ நினைத்து கொண்டவனாக மேன்மாடத்திலிருந்து படிகளில் இறங்கி விரைந்து கீழே அழகன் பெருமாளை காணச் சென்றான் இளைய நம்பி. அங்கே அழகன் பெருமாள் படுத்திருந்த இடம், தேனூர் மாந்திரிகனின் காட்டில் எல்லாமே வெறுமையாயிருந்தன. வியப்போடும் சினத்தோடும் திரும்பினான் அவன். அவர்கள் 4 அழகன் பெருமாளும் இப்போது இங்கே இல்லை என்று கூறியபடியே படியிறங்கி வந்து கொண்டிருந்தாள் ரத்தினமாலை.
இளைய நம்பி அதை கேட்டு திகைப்படைந்தான். திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நித்திலவல்லி நாவலுடைய முதல் பாகம் முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் 2வது பாகத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம். நன்றி.